வீட்டில் வேலை பார்த்த சிறுமியை எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் தாக்கியதாக கூறப்படும் புகாரில் எம்எல்ஏ கருணாநிதியின் வீட்டிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், விவரங்களை பதிவு செய்யுங்க. பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் கருணாநிதி. இவரது மகன் ஆண்டோ மதிவாணன், அவரது மனைவி மெர்லினா, இவர்கள் திருவான்மையூர் சவுத் அவனியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புல வசித்து வருகிறார்கள். இவரது வீட்டுல உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த 18 வயதான சிறுமி 8 மாதங்களுக்கு முன்பாக வேலைக்கு சேர்ந்து அங்கு பணியில் இருந்திருக்கிறார். அந்த பெண்ணை மெர்லினாவும் அவரது கணவரும் தாக்கியதாகவும் உடல் முழுக்க சூடு வைத்ததாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு புகார் ஒன்றை திருவான்மையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் மீது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட்ட 6 பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. கடந்த 18ஆம் தேதி இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்பாக ஆண்டோ மதிவாணனும் அவரது மனைவியையும் தலைமறைவாகி இந்த நிலையில் அவர்களை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மெர்லினாவின் உறவினர்களிடமும் அவரது பெற்றோரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில நேற்று ஆண்டோ மதிவாணன் அவரது தந்தையாக இருக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி வீட்டுக்கு சென்ற துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் அவரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரவு 7 மணி முதல் 11 மணி வரை இந்த விசாரணைகள் நடைபெற்றிருக்கிறது. அவர் வீட்டிலேயும் சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆண்டோ மதிவாணன் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய நண்பர்கள் வீட்டிலையும் விசாரணைக்கு நடைபெற்று அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவலையும் கேட்டிருக்கிறார்கள். அதன் பிறகாக அவரை பற்றி தகவல் தங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால போலீசார் திரும்பி இருக்கிறார்கள். குறிப்பாக கருணாநிதியிடம் விசாரணை மேற்கொண்ட போது காதல் திருமணம் செய்து கொண்ட அவர்கள் தனியாக வசித்து வருவதாகவும் தங்களுடன் எந்தவித தொடர்பு இல்லை என்றும் அங்கு நடைபெற்ற அந்த வன்கொடுமை பற்றி தங்களுக்கு தெரியாது என்று போலீசாரிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு தான் ஒத்துழைப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அவர் இருவரும் சரணடைய போவதாகவும் தங்களுக்கு உடனடியாக ஜாமீன் வழங்கப்பட வேண்டும் என்று நேற்றும் நீதிமன்றத்தில் அவர்கள் தெரிவித்த நிலையில அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில அதாவது பாதிக்கப்பட்ட சிறுமியின் தரப்புல நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் தேடுதல் வேட்டையை நடத்தி வருவதாகவும் விரைவில் அவர்களை பிடிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.